என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க வந்து கோல்டுலயும், சில்வர்லயும் என்ன மாரி பிரைஸ் இருக்கும் அப்படிங்கிறது கேட்டாங்க. ஏன்னா, ஆனந்த் சீனிவாசன் சார் வந்து ஏதோ ரஷ்யா கோல்டு வித்துட்டு இருக்கிறதாவும், பிரைஸ் மாறும் அப்படிங்கிற மாரியும், சில்வர்ல வந்து அவரு அ அவ்வளவா வந்து ஏறாது அப்படிங்கிற மாரியும் சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. பட் நானும் செக் பண்ணி பார்த்தேன். அவ்வளோ தெளிவா என்னால பார்க்க முடியல எந்த வீடியோன்னு. பட்டு நம்ம வந்து எப்பவுமே ப்ரைஸ் ஆக்ஷன் படி தான். எப்படின்னா, எங்க சுத்தி என்ன பண்ணாலும், மார்க்கெட்ல என்ன நடந்தாலும், நம்மளுக்கு என்னன்னா பிரைஸ்ல தெரிய போகுது. இப்போ யாராவது பை பண்றாங்க அப்படின்னா, எவ்வளோ ஸ்ட்ராங்கா பை பண்றாங்க, அவங்களோட சைக்காலஜி எப்படி இருக்கு, பையர்ஸ் எப்படி இருக்காங்க, செல்லர்ஸ் எப்படி இருக்காங்க, மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுதா அப்படிங்கிறது எல்லாமே பிரைஸ்ல தெரிஞ்சிரும். பிரைஸ் ஆக்ஷன்ல நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இன்கேஸ் வந்து எங்கே கிளைமேக்ஸ் நடந்து செல் பண்ண போகிறாங்க அப்படின்னா, இங்கேயும் ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் தெரியும். எல்லாத்துக்குமே ஒரே ப்ரைஸ் ஆக்ஷன் தான். எப்போ வந்து பந்தயத்தில் குதிரை வந்து ரெடியாகி ஓட ஆரம்பிக்குதோ, அப்போ தான் நம்ம வந்து குதிரையில் ஏறவே போகிறோம். நம்ம இந்த குதிரை ஏறுமா ஏறாதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நின்றுட்டு இருக்கிறப்பெல்லாம் இப்போ ஏற போகிறதில்ல. பந்தயத்தில் குதிச்சதுக்கப்புறம் அதில் இது ஏறி வந்து நம்ம சவாரி பண்ண போகிறோம். எது ஃபஸ்ட்டாக போகுதோ அதில் ஏற போகிறோம். ஸோ அப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இங்கே வந்து பை பண்ணோம். ஸோ இப்போ நான் என்னென்னா, இந்த இடத்துலையும் பை பண்ணேன். இந்த ரிவர்சல் செகண்ட் சிக்னல் கிடைக்கிறப்ப பை பண்ணேன். பட் எகெயின் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகும்போது ஸ்ட்ராங்காக இந்த வீக்லி க்ளோஸ் வந்து வச்சுது அப்படின்னா, இதை பிரேக் பண்ணி வச்சுச்சு அப்படின்னா, அங்கேயும் பை பண்ணுவேன். ஸோ இதுதான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி. ஸோ சில்வர் வந்து இன்னும் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. அது லைஃப் டைம் ஹையை பிரேக் பண்ணிவிட்டு இதில் இருக்குது. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இன்வெஸ்ட் பண்ணாதவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் என்னோடய எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேனோ ஒழிய, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக ப்ராப்பராக அனலைசிஸ் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் எப்படி இருக்குதோ அதை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சரி, நெக்ஸ்ட்டு கோல்டு பார்ப்போம். கோல்டில் வந்து இதுலேயுமே ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸில் இருக்குது. இது வந்து இன்னும் ட்ரெண்டிங்னும் நமக்கு வரல. இன்னும் கன்சால்டேஷன் ஆகும். ஸோ ஃபர்தராக எப்படி ப்ரைஸ் மூவ் ஆகுதுங்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மேபி இங்கே போயிட்டு ரிவர்ஸ் ஆகி கன்சால்டேட் ஆகி மேலே போகலாம். இல்லை இங்கேயே வந்து ரிவர்ஸ் ஆகி இப்படி கொண்டு வந்து இப்படி மேலே போகலாம். இது எப்படி வேணாலும் நடக்கலாம். இதை நீங்கள் விசுவலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கலாம். நிறைய அனலைசிஸ் பண்ண உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்கள் மென்டலில் விசுவலைஸ் பண்ண முடியும். என்ன மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு என்ன மாதிரி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது. அது வந்து எக்ஸ்பீரியன்ஸில் கிடைக்கும். ஸோ கோல்டு பொறுத்தளவுக்கும் சில்வர் பொறுத்தளவுக்கும் இப்போதைக்கு எந்த ரிவர்சலும் நடக்கலை. பெரிய ஃபால் இங்கே வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் படி நடக்காது. இன்னும் வந்து புல்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். புல் மூவ்க்கு தான் வாய்ப்பு அதிகம். அது வந்து சில்வர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் கோல்டை விட. இதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன். இப்படி தான் இருக்குது. ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ இது எஜுகேஷனல் பர்பஸ் திரும்ப சொல்லிட்டேன். தேங்க்யூ.